अमेरिकी वफ्द पाकिस्तान आ रहा है और इस तरह ईरान का वफ्द पाकिस्तान आ रहा है. கொழுந்துவிட்டு எரிந்த ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் பலம் வாய்ந்த நாடுகளை தடுமாறிய போது மத்தியஸ்த முயற்சிகள் மூலம் உலகின் மொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரின் நேரடி தலையீட்டின் பேரில்தான் ஈரான் போரை தற்காலிகமாக நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அமெரிக்கா ஈரான் என இரு துருவங்களையும் ஒரே மேடையில் அமர்த்தியதன் மூலம் ஷபாஸ் ஷெரீப் சர்வதேச அரங்கில் ஒரு அமைதி தூதுவராக தன்னை நிலைநிறுத்த முயன்றுள்ளார். அதேபோல அசீம் முனீர் ஒரு ராணுவ தளபதியாக மட்டுமின்றி திறமையான ராஜதந்திரியாகவும் தன்னை நிரூபித்து வருவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவுடன் வலுவான உறவை கொண்டுள்ள அசீம் முனீர் எனக்கு பிடித்த ஃபீல்டு மார்ஷல் என ட்ரம்பால் பாராட்டப்படும் அளவிற்கு நெருக்கத்தை உருவாக்கியுள்ளார். இந்த நெருக்கமே ஈரான் விவகாரத்தில் அவரை முக்கிய மத்தியஸ்தராக மாற்றியுள்ளது. அதே நேரம் ஓமன், கத்தார் போன்ற நாடுகள் அமைதி முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் அமெரிக்காவுடன் ராணுவ தொடர்புகளை அந்நாடுகள் கொண்டிருப்பதால் அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் குரல் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. தற்போது இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் பாகிஸ்தானுக்கு இது ஒரு வரலாற்று சாதனையாக மாறும். பயங்கரவாதத்தின் நிழலில் இருந்த நாடு என்கிற பழைய பிம்பத்தை உடைத்து உலக அமைதிக்காக செயல்படும் பொறுப்புள்ள நாடாக தன்னை மீண்டும் வடிவமைக்கும் வாய்ப்பை பாகிஸ்தான் பெறும். இதன் விளைவாக சர்வதேச நிதியுதவிகள் மற்றும் கடனுதவிகளை பெறுவதிலும் சாதகமான சூழல் உருவாகும். உலக அரங்கில் பாகிஸ்தானின் அந்தஸ்து உயர்வதுடன் தெற்காசிய அரசியலிலும் மீண்டும் ஒரு முக்கிய அதிகார மையமாக தன்னை நிலைநிறுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். And I think that you're the man this world needed most at this point in time.